ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். வீட்டு யூஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட்மில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி வந்து அமேசான் ஃப்ரீடம் சேல் வந்தது இல்லையா, அப்போ தான் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்குது. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக அது யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா அப்போ போகலாம் இப்போ போகலான்னு சொல்லிட்டு பாப்பா இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக வந்து போகவே முடிய மாட்டேங்குது. ஸோ அட்லீஸ்ட் வந்து அவளை கூட்டிகிட்டு கீழே வாக்கிங்காச்சும் போகலாம் அப்படின்னு நினச்சோன்னா அவள் சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது வாக்கிங் மாதிரியே இல்லாமல் ஒரு அவளுக்கு கேத்த டைம் மாதிரி இருக்குது. அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ என்னாச்சுன்னா ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஐடலாக இருந்த மாதிரியே இருக்குங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. மான்செஸ்டரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அட்லீஸ்ட் வந்து மூவிங்லேயே தாங்க இருப்போம், எங்கே போனாலும் வாக்கிங் தான் அங்கே. அதனால பார்த்திங்கன்னா வீக்லி 3 டேஸ் 4 டேஸ் ஆச்சு நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். அதனால் வெயிட் குறையதோ இல்லையோ கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருப்போம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 1.5 இயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ரொம்ப ஐடலாக இருக்க மாதிரியே இருக்குங்க. பாப்பா இருக்கிறதுனால எதுவுமே எந்த ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாமல் இருந்தது. அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்மில் ஏதாவது வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வாங்கிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிட்கிட் அப்படிங்கிற பிராண்டில் வந்து அமேசானில் தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குங்க. நம்ம மேனுவலாக வந்து நம்ம இன்க்ளைண்டும் பண்ணிக்கலாம். ஸோ டயட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ப்ராப்பரான டயட் வந்து எதுவும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. அது கொஞ்சம் கஷ்டம் பாப்பா இருக்கிறதுனால. அதனால ஒரு சில விஷயம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ மார்னிங் டீ எல்லாம் வந்து டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிட்டோம். மார்னிங் டீக்கு பதில் பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டீடாக்ஸ் வாட்டர் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து 2 டேஸாக வந்து குடிச்சிக்கிட்டும் இருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்திங்க அப்படின்னா சுகர் டோட்டலாக கட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிட்றதில்ல, அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்க்கலாம் ஒரு 2 மந்த்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருந்தேங்க. இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் தான் இருந்துச்சு. பட் அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஸ்டீல்லையே வந்து காம்போ 2 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் இந்த மாதிரி வந்துச்சு. நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சுங்க. 1 லிட்டர் வரைக்குமே பிடிக்குது. பாட்டில் வந்து நல்லாவே இருக்குது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா இதுக்கும் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். பை.